ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 6வது அத்தியாயமான யோக அபியாச யோகம் இல்லைன்னா ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் 6 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து 7வது 8வது 9வது இந்த 3 ஸ்லோகங்களும் யோக அபியாசத்திற்கான முன்னுரை, அதாவது யோகம் எப்படி செய்யணும்னு சொல்ல போகிறார் பகவான். ஆனால் அப்படியே போய் உட்காந்து செஞ்சிடலாமா அப்படின்னா அதுக்கு ஒரு மனநிலையில் போய் உட்காரணும் இல்லையா? அது என்ன மனநிலை, நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கணும், நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்றது தான் இந்த 3 ஸ்லோகங்கள் மூலமாக வந்து பகவான் சொல்ல போகிறாரு. அதில் 7வது ஸ்லோகத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜிதாத்மனஃ பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதஹ शीतोष्णसुखदुःखेषु तथा मानापमानयोः. शीतोष्णसुखदुःखेषु, शीत उष्ण सुख दुःखेषु. शीत அப்படின்னா குளிர்ச்சி, உஷ்ண வெப்பம், சுக அப்படின்னா வந்து சுகம், துக்கேஷு அதாவது குளிர்ச்சி வெப்பம் சுக துக்கங்களில், மான அபமானயோகோ அதே போல் மான அவமானங்கள்லையும், ஜிதாத்மனக இந்த எல்லா சமயத்துலேயுமே மனதை மாறுதல் அடையாமல் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை. அதோடு மட்டும் இல்லாமல் பிரசாந்தஸ்ய இது வந்து உள்ள மனசு வந்து மாறாமல் இருக்கணுன்றது வந்து உள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? வெளிப்புலன்களையும் அடக்கியவனாக இருக்கணும் அப்படின்ட்டு. வெளிப்புலன்கள்னால் கண்ணை வேறு இடத்துல வந்து மேய விடாமல், காதால் எதெல்லாமோ கேட்காம, வாயால் எதெல்லாமோ எல்லாம் பேசாமல் வெளிப்புலன்களையும் அடக்கி இருக்கக்கூடியவங்க பரமாத்மா. இந்த இடத்துல பரமாத்மான்னா வந்து பகவான்ற அர்த்தத்தில் சொல்லப்படல, பரம் ஆத்மா உயர்ந்ததான அந்த ஜீவாத்மா. இப்படி யார் இருக்காங்களோ அவங்க வந்து நல்லா வைக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். நன்கு சமாஹிதகனா நன்கு வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா என்ன? எப்படி ஒரு ஜீவாத்மான்னா எப்படி இருக்கணுமோ அது போல் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது குளிர்ச்சி வெப்பம் சுகம் துக்கம் வெற்றி தோல்வி மான அவமானம் இது போல் பல சூழ்நிலைகள்லையும் மனசு மாறுதல் அடையாமல் வெளிப்புலன்களையும் வந்து அங்கே இங்கே போக விடாமல் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஜீவாத்மா, உயர்ந்ததான ஜீவாத்மா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குன்னு பகவான் சொல்கிறாரு. எப்படி இந்த எல்லா சூழ்நிலையிலையும் ஒரே மாதிரி இருக்க முடியும் மாறாமல்? அதுவும் எல்லாமே நேரெதிராகவே இருக்குது. சுகம் துக்கம் நேரெதிர், குளிர்ச்சி வெப்பம் நேரெதிர், வெற்றி தோல்வி நேரெதிர், மான அவமானம் நேரெதிர். எப்படி எல்லாம் மாதிரி நேரெதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லையும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா எப்படி? நமக்கே தோணிடும் இல்லையா? மனுஷனா இல்லைன்னா ரோபோட்டா அப்படின்னா பகவான் நம்ம எதுவுமே ஃபீல் பண்ணவே கூடாது அப்படின்னு பகவான் கண்டிப்பாக சொல்லலை. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நம்மளோட இமோஷன்ஸ் வந்து ஒரு அளவுக்கு மேலே போக விடக்கூடாதுன்னு தான் பகவான் சொல்கிறாரு. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோபம் வந்ததுன்னா கோபம் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கோபத்து சமயத்தில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. எல்லாம் பேசி முடிச்ச பிறகு நானா அப்படி பேசினேன்னே கேட்பாங்க. அதே போல் வந்து ஒரு ரொம்ப சோகத்தினுடைய ஒரு ஆழ்ந்த ஒரு நிலையில் இருக்காங்க அப்படின்னா அதே போல் அந்த சமயத்தில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்னால் சரிவான முடிவாகவே இருக்காது. அதனால் ரொம்ப அப்படியே வெற்றியும் தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு கர்வத்துலேயும் வந்து சில சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் வந்து சொல்லிடலாம் இல்லையா? அது போல் பகவான் என்ன சொல்ல வர்றாருனா, உன்னோட உணர்ச்சிகளை வந்து உன்னோட கட்டுப்பாட்டுக்கு தாண்டி போக விடாத, நீ எதுவுமே உணரவே கூடாதுன்னு பகவான் சொல்லலை. ஒரு வெற்றி வந்தால் சந்தோஷமே படாத அப்படின்னு சொல்லலை. ஏதோ ஒரு சோகமான விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்காக வந்து கவலைப்படாதன்னு பகவான் சொல்லலை. ஆனால் இந்த உணர்ச்சிகள் எதுவும் உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே உன்னை தாண்டி அதை போயிடாமல் பார்த்துக்கோ. அதெல்லாமே உன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்கணுமே தவிர நீ அதனோட கண்ட்ரோலில் போயிடக்கூடாதுன்னு பகவான் சொல்கிறாரு. அதை தான் வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கக்கூடிய யார் ஒருத்தவங்க இருக்காங்களோ அவங்க ரொம்ப உயர்ந்ததான ஒரு ஜீவாத்மா அப்படின்னு. தொடர்ந்து 8வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.